கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாதம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். நான் பாஸ்டர் என் ஐசக் சிபஸ். இந்த காலை வேளையில் தியானிப்பதற்காக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல் நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். ஆங்கிலத்தில், and the Lord said unto him, surely I will be with you, and thou shalt smite the Midianites as one man. இந்த வசனத்தில் மிகவும் நெருக்கடியான போராட்டமான, யாரும் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில் கிதியோன் தேவனிடத்தில் நிற்கிறார். தேவன் அவர் பட்சத்தில் நின்று சொல்லுகிறார். வேதாகமத்தில் அதிகமான பேரை கொன்று அதிகமான காரியங்களை தேவன் செய்யவில்லை. கொஞ்சம் பேரை கொண்டு அல்லது ஒருவரை கொண்டு அநேக காரியங்களை செய்திருக்கிறார். இந்த வசனத்தில் பெரும் படையை குறித்து கிதியோனுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயமாக இது இருக்கிறது. ஆனால் இது அறிவு சார்ந்த விஷயமாக இல்லாமல் விசுவாசம் சார்ந்த விஷயமாக இருக்கிறபடினால் கிதியோன் அப்படியே தேவனை விசுவாசித்தார். உங்களுக்கு இதனுடைய பின்னணி எல்லாம் தெரியும். நம்முடைய ஊழிய பாதையிலே அநேக முறைகள், பல பிரச்சனைகள் நம்மை மேற்கொள்வதற்காக படையெடுக்கும். ஆனால் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே கிதியோனுக்கு சொன்னது போல நமக்கு சொல்கிறார், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல. இந்த முறியடிப்பது என்ற வார்த்தை எபிரேய மொழியிலே நாகா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. பல அர்த்தங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு ஆங்கிலத்தில் ஸ்மிட் என்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்படுகிறது. இன்னும் பல வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ஸ்மிட் என்று சொன்னால், ஒரு சம்மட்டி ஓங்கி ஒரு பாறையில் அடித்தால் எப்படி சுக்குநூறாக உடைந்து போகிறதோ, அதை போல நமக்கு எதிராக இருக்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் செய்து முடிப்பார். யாரை கொண்டு என்று சொன்னால், நம் ஒவ்வொருவரையும் கொண்டுதான். இந்த காலவேளையிலே நாம் தைரியப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தகுதியை பார்த்து தேவன் நம்மை அழைக்கவில்லை. நம்முடைய பலத்தை பார்த்து ஊழியம் செய்ய அவர் சொல்லவில்லை. அவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். உங்களை சுற்றி எவ்வளவு பெரிய விஷயங்கள், பெரிய பலமுள்ளவர்கள் யார் எங்கே எப்படி இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உறுதிப்பாடோடு இந்த நாள், இந்த செகண்ட் முதற்கொண்டு முன்னேறி செல்ல கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, இந்த காலை வேளையிலே நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த வார்த்தையானது ரேமாவாக அவர்கள் உள்ளத்திலே கிரியை செய்யட்டும். அவர்களுக்கு விரோதமாக வானமந்து பொல்லாதாவின் சேனைகளாக இருந்தாலும், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியாக இருந்தாலும், துரைத்தனங்கள் அதிகாரங்களாக இருந்தாலும், அவைகள் எல்லாவற்றையும் ஒரே மனுஷனை முறியடிப்பது போல கிதியோன் எப்படி முறியடித்தாரோ அதே போல முறியடிக்கும்படியாய் நீர் துவங்கிவிட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த தைரியத்தோடு முன்னேறி செல்ல எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பலத்தையும் கிருபையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் மனதார ஆசீர்வதித்து ஜெபிக்கிறவங்க நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து தியானியுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.